ஹாய் டியர், டுடே நம்ம டிவி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹரியானா பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட், அதாவது வந்துட்டு ரொம்ப ஃபுல் லென்த்தும் இல்லை, ஆனால் ரொம்ப கணுக்கால் அளவுக்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு மட்டும் கால் தெரிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கு வந்துட்டு ஸ்கர்ட்டு நல்லா வந்துட்டு ஃப்ளார்டாக இருக்கும். அப்புறம் ஷர்ட் இருக்குல்ல, ஸோ காலர் வச்ச மாதிரி தான் ஷர்ட் டைப்பு. ஸோ ஸ்கர்ட்டு காலர் வச்ச மாதிரி ஷர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கு மேலே துப்பட்டா மாதிரி ஒன்று போட்டு, அதாவது மாராப் மாதிரி போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக போட்டு அதையே வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கிற சைடு வந்துட்டு தலைக்கு முக்காடு மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இடுப்புக்கு ஒரு செயின் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயின், அப்புறம் கழுத்துக்கும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு செயின் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்கும். ஓகே டியர், இன்ட்ராவில் தான் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு ஓரமாக இருக்குல்ல, ஸோ வீட்டு ஓரத்தில் வந்துட்டு ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு வயசான பாட்டிங்களாம் அந்த ஓர வீட்டு இருக்குல்ல, ஸோ அந்த வீட்டு ஓர திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா ஹரியானா பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ஹரியானாவில், ஸோ ஹரியானா பார்டர் தான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை லேண்டெல்லாம் அதிகம். சம்டைம்ஸ் மழை வரலாம். அந்த வருஷம் மழை வந்தால் விளைச்சல் நல்லா அமோகமாக இருக்கும். மழை இல்லை அப்படின்னா வருஷம் முழுசாக மழை வராதான்னு பார்த்துட்டு அப்படி வாண்டே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்துட்டு இந்த பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அதிகமாக வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு சிலர் போவாங்க, ஒரு சிலர் அப்படியே வீட்டில் தான் இருப்பாங்க, பாட்டி தாத்தாலாம். அப்போது வாசல் வெளியே திண்ணை இருக்கும்ல, ஸோ அந்த ஓரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாயும் பேசிகிட்டு என்னாவது ஒன்று பேசி புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த தடவை என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த வருஷமாவது மழை வருமா, இல்லை இந்த வருஷமும் வீட்டு ஆம்பளைங்க வெளியூர் போயிட்டு கஷ்டப்படணுமா, எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி இந்த மழைக்கு நம்ம மேலே என்னதான் கோவம். ஏற்கனவே போன வருஷம் கொஞ்சம் கூட விளைச்சலே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த வருஷமாவது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்களா இல்லை திட்டுறாங்களான்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் வீட்டு பாட்டியும் அதே மாதிரி தான், என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி வயனு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்களும் பாட்டி என்ன அப்படின்னு கேட்டு வரீங்க. கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறியா, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கவும், பாட்டி ஒரு நாளைக்கு 20 வாட்டி நீ டீ குடிக்கிற, எனக்கெல்லாம் டீ போட முடியாது போ அப்படின்னு சொல்ல, சலுப்புன்னு சொல்லு, இது எனக்கு மேலே இருக்கிற அக்கறை மாதிரி தெரியல அப்படின்னு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண. ஆமாம் எனக்கு சலுப்பாக தான் இருக்குது, என்னப்போ ஒரு தடவை டீ போட சொன்னால் பரவாயில்ல, நீ 1000 டைம் போட சொல்கிற, எத்தனை தடவை நான் டீ போட்டுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போது உள்ளேருந்து ஒரு சத்தம், ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. பெரியவங்ககிட்ட எப்படி பேசுவேன்னு தெரியாதா, கேட்டால் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. நீ இப்படி ரொம்ப செல்லம் கொடுக்கறனால பாட்டி கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பாட்டி, ஏய் என் மருமக சொல்கிறாள்ல போய் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உனக்கு மருமக சப்போர்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் அம்மாவை திட்டுறீங்க. ஏம்மா இப்படி பண்ணுற, இந்த பாட்டிக்கு டீ கொடுத்து கொடுத்து அதுக்கு சக்கரை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்த. அவங்க முடியல வேணும்னு தானே கேட்குறாங்க. கடைசி காலம் அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு போட்டு குடிச்சிட்டு போட்டோம், என்ன இப்போது இதுக்கு மேலே நோய் வந்தால் என்ன வரலன்னா என்ன, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை கொடுக்கணும்ல. இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, என்ன இப்போ பிரச்சனை உனக்கு, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடு. இப்போ நம்மளே இப்போ இருக்கிறோம், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அவங்கள யோசிச்சு பாரு, ஆசைப்பட்டு கேட்டால் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடு, எத்தனை தடவை கேட்டாலும் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு மிரட்ட. சீக்கிரமாக எதையாவது கொடுத்து பரவாயில்ல அனுப்பிடணும், அதானே உன் பிளானு அப்படிங்கிறீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, ஏய் என் மருமகள்லாம் உன்ன மாதிரி கிடையாது, ஆனால் நீ போகிற வீடு தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டு இருக்குது. நீங்களும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ போடுறீங்க. ஸோ டீ போட்டு கொண்டு வந்து பாட்டி கையில் கொடுத்தா, என்ன சர்க்கரையே இல்லை அப்படின்னு கேட்குது. பாட்டி நீ ஒரு நாளைக்கு 20 டைமுக்கு மேலே டீ குடிக்கிற, சர்க்கரைலாம் அதிகமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. இங்கே பாருவாயின்னு நீ என்னை கொடுமை பண்ணுற, அம்மா சொன்னால கடைசி காலத்தில் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ பண்ணுன்னு. என் புள்ள சம்பாதிச்சு போடுறான், வெளியூர் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரான், எனக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு தர மாட்டிங்களா ஒழுக்கமா அப்படின்னு கேட்டு ட்ராமா பண்ணுது. நீங்கள்
எப்பா சாமி ட்ராமா குயினே, சக்கரை தானே கொட்டுற இரு அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவே கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சர்க்கரை அள்ளி அள்ளி போட்டுருக்குது. ஐயோயோயோ, ஏன் கல்வி இப்படி பண்ணுற? இத்தனை சக்கரை போடுவாங்களா? ஒரு கிளாஸ் டீக்கு 5 ஸ்பூன் சக்கரை போட்டுட்ருக்க அப்படிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்குது. ஆ, சீக்கிரம் சக்கரை வந்து போய் சேர்ந்துருவேன் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை பிடுங்கிட்டு போயிட்டு திருப்ப வேறு டீ வச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க கரெக்டாக சக்கரை போட்டு. ஐயோ இருக்காளே, ஏய் இங்கே பாருமா பூஜா, இந்த பிள்ளை மாதிரிலாம் எங்கேயாவது கட்டி கொடுத்து அனுப்பு, நீ போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு குறைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் டெய்லி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட அம்மா 2 பேரும் உள்ளே இருப்பீங்க, பாட்டி தான் வெளியே உட்காந்துருப்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். அப்படி பேசிட்டு, ஏம்மா பூஜா வைனு, கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நியாயம் பேசலாம்ல, அது என்ன பண்ணுவீங்க நேரம் உள்ளே உட்காந்துட்டு அப்படிங்க. அப்போ உங்களோட அம்மா, அதுவாக்கா இதை பாத்திரம்லாம் கழுவாமல் கிடக்குது, அதான் விளக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வைன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, அவசமாக படுத்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் உங்கள் பாட்டி, இந்நேரத்தில் ரெடி படுக்க உனக்கு, வெஞ்சு வா வெளியே, கொஞ்ச நேரம் காத்தோட்டமாக இருப்பியாம்மா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் கிடக்குறா அப்படிங்க. உங்களுக்கு வெளியே இருக்க அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ பாட்டி கூப்பிட்டே இருக்கிறதுனால வெளியே வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்படி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா அப்படின்னு மாதிரியெல்லாம் கேட்க உங்களுக்கு வேற கொஞ்சம் வெக்கம் வருது. மோஸ்ட்லி எல்லாம் கோவப்படுவாங்க, பட் உங்களுக்கு வெக்கம் வருது. என்ன வைனே, மூஞ்செல்லாம் கொஞ்சம் செவக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. அப்போ நீங்கள், செவக்கவெல்லாம் இல்லை, இப்போ எதுக்கு இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வயசு பிள்ளை ஏதாவது லவ்வுக்குவு அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு எழுந்திரிச்சு உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போயிட்டு உங்கள் வீட்டு ஜன்னல் இருக்கும். ஸோ உங்கள் ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கும், ஓகேவா? அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு வீடு இருக்கும், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி. ஸோ அப்படி ஜன்னல் திறக்கிறீங்க, பின்னாடி ஒரு வீடு இருக்குது. அப்படியே அந்த வீட்டையே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அந்த வீட்டு ஜன்னல் ஓப்பன் ஆகுது. அது வேறு யாரோட வீடும் கிடையாது, டேவோட வீடு தான். ஸோ அவரும் அப்படியே வந்துட்டு ஜன்னலாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பார் போல். ஸோ குளிச்சுட்டு வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸோ டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு வந்து தலையெல்லாம் துவட்டிட்டு இருப்பார் இன்னொரு டவல் வச்சு. அப்போது நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்த்துட்டே நிற்க, அவரும் வந்துட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, அதாவது நம்ம கண்ணாடி எப்படி வைப்போம், ஜன்னல் பக்கத்தில் வைப்போம்ல, ஸோ வெளிச்சம் நல்லா கிடைக்கணும்னு, அந்த மாதிரி தான் ஜன்னல் பக்கத்தில் கண்ணாடி வச்சுக்கிட்டு அவர் அப்படி தலையை ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தடை போடல, ஸோ தலை தவட்டிட்டு இருக்காரு. உங்களேனும் பார்க்கல. ஸோ நீங்கள் அவரே பார்த்துட்ருக்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னது யாரும் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ இங்கேயா நம்மளை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திரும்ப அடுத்த வேலையை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அதுக்கு அப்படியே எழுந்திரிச்சு ஒழிஞ்சு நின்று பார்த்துட்ருக்க. அவர் வந்துட்டு போயிட்டு ஷர்ட்லாம் எடுத்து போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போது நீங்கள் உங்களே வந்து அவரே பார்த்துட்ருக்க. அப்போ தான் அவர் நல்லா பார்த்துட்றாரு உங்களை. அவருக்கு செம்மையாக ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. என்னவ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவரே பார்த்துட்டு இருந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி மெய் மறந்து போய் பார்த்துட்டே இருப்பீங்களா? இப்போ அவர் டக்குன்னு வீட்டை விட்டு வெளில ஓடி வந்து சொல்லுங்க அப்படி உங்கள் ஜன்னல்கிட்டே வந்துடுறாரு. ஏய் அப்படின்னு கூப்பிட. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு திருத்துன்னு முழிக்கிறீங்க. அந்த பக்கம் அதாவது ஜன்னலில் நிற்பீங்கள்ல, ஸோ ஜன்னல்லேருந்து இந்த பக்கம் செவத்துக்கிட்டு தள்ளி நின்றுக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் தெரியாத மாதிரி அவரும் கூப்பிடுறாரு. ஏய் இங்கே பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒழுங்கா நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நீ எதுக்கு என்ன பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. நீ பார்க்கலையா நிஜமா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரே நிமிஷம் இந்த பக்கம் திரும்ப அப்படிங்கிறாரு. நீங்களும் லைட்டாக ஜன்னல்கிட்ட எட்டி பார்க்குறீங்க. நீ எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் பக்குன்னு ஆகிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்த மாதிரியே பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு அப்படியே அந்த ஜன்னலை சாத்திடுவீங்க. டேக்கு பார்க்கலன்னு சொன்னது நிம்மதியாக இருந்தாலுமே நீங்கள் வெட்கப்பட்டு போனது அவருக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துது. இவ பார்த்தாலாம் பார்க்கலையா, ஏன் வெட்கப்படுறா, பார்க்கலங்கிறா ஆனால் ஏன் வெட்கப்படுறா, ஒரு வேளை பார்த்துட்டாளா இல்லை ஒரு வேளை பார்க்கலையா,
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அவர் ட்ரெஸ் மாற்றிருப்பார்ல, ஸோ அதனால் குழம்பி போயிட்டு ஆக்வர்டாக ஒரு மாதிரி மண்டையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் அகைன் லைட்டாக அந்த ஜன்னல் திறக்க அவர் அங்கேயே நிற்கிறாரு. ஏய் அப்படின்னு கூப்பிட டக்குன்னு மறுபடியும் ஜன்னல் சாத்திட்டு ஓடி போய் கட்டில் படுத்துக்கிறீங்க. அப்படியே கவுந்து படுத்துட்டு சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மூடிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற சேட்டையை பார்த்தா ஏதோ வேலைத்தனம் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் போகும். டெய்லி இதே மாதிரி தான் அவருக்கு தெரியாமல் அவரை பார்க்குறது. நைட் டைமில் அந்த ஜன்னல்லாம் எப்போ திறந்துருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ரூமில் நீங்கள் அடைஞ்சே கிடக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்க நாள் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டேக்கும் வந்துட்டு புரியுது நீங்கள் அவர் பார்த்துட்டு இருக்கிறது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் லைட்டாக அவங்கள பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் 2 பேரும் கன்ஃபர்ஸில் எதுவும் பண்ணிக்கல. ஸோ இன்றைக்கி அப்படி தான் வழக்கம் போல் ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அவர் வீட்டில் காணோம். இந்நேரம் குளிச்சுட்டு வந்திருக்கணுமே, என்ன எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருப்பீங்க. அப்போ டக்குன்னு உங்களோட ஜன்னலுக்கு கீழே இருந்து சட்டுன்னு இப்படியே எந்திரிச்சு நிற்பாங்களே, ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சு நிற்க மூஞ்சுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து நின்னா பயமாக இருக்கும்ல, இருக்குன்னு பயந்துருப்பீங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு பார்க்குற அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற டோனில் கேட்குறாரு. இல்லையா நான் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் பார்த்தனே நீ பார்த்தத அப்படிங்கிறாரு. இல்லை நான் பார்க்கல, நான் சும்மா இதோ இந்த கம்பியை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்பி பார்த்தா இப்படி தானே பார்க்கணும், நீ எப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சு காட்டுறாரு. இல்லை நான் உங்களெல்லாம் பார்க்கல, ஏன் உங்களுக்கு நான் உங்களை பார்க்குற மாதிரியே தோணுதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நீ என்ன தான் பார்க்குற அப்படிங்கிறாரு. அப்போது நான் உங்களை பார்க்குறேன்னா நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அங்கே மனசு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இல்லையே நான்லாம் உன்னை பார்க்கலையே இப்படின்னு இப்போ அவர் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி நான் உங்களை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்க, ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த பக்கம் போக நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே அவர் பார்க்க போனவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிருப்பாரா. ஸோ உங்களுக்கும் அவரை பிடிக்கும், அவருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபியூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிரிப்பெல்லாம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களோட ஜன்னல்கிட்ட நிற்பீங்க. உங்களுக்கு அந்த லவ்வே அந்த ஜன்னலை தான் ஆரம்பிச்சது போல். ஸோ அப்போது டே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிற்பார். ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு கேட்குறீங்க. இப்போல்லாம் கொஞ்சம் பேஜ் நார்மலாக போய்க்கும். அவர் மட்டும் அப்படியே வீட்டுக்கு வெளில வந்து அப்படியே உங்ககிட்ட பேசுவார். அப்படி தான் நீங்களும் வந்துட்டு ஜன்னல்கிட்ட நின்றே பேசிகிட்ருக்க. வெளியே வா அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வா ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. சரி பாட்டி வேறு இருக்கே அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிறாரு. சரி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு விளக்கு மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ பின்னாடியெல்லாம் கூட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வீடை சுற்றி ஒரே குப்பையாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சீமா தூக்கிட்டு மாட்ட மத்தியானத்தில் போயிட்டுருக்க. ஏன் நீ வாயினை எங்கே போகிறேன்னு பாட்டி கேட்குறாங்க. வீட்டை சுற்றி ஒரே குப்பையாக இருக்குது பாட்டி, அதனால தான் போயிட்டு சுத்தமாக கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சீமாத்தை தூக்கிட்டு எல்லா பக்கம் அப்படியே கூட்டுற மாதிரி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறீங்க. பாட்டி வந்துட்டு என்னவா இவ்வளோ பொறுப்பால் வேலை செய்ய மாட்டாளே, திடீர்னு பொறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரக்கா பொறுப்பு வந்தால் நல்லது தானே, அதெல்லாம் இப்படி திருத்துப்புன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்க வழக்கம் போல் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு திருத்தனமா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி போயிடுவீங்க. நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்கிட்டே இல்லை. என்னது எங்கே தானே வர சொன்னார், எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டு இருக்கிறீங்க. அப்போ டக்குன்னு உங்களை வந்துட்டு ஒரு கைப்பிடிச்சி இழுக்குது. ஸோ நீங்கள் அப்படியே விருக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே டக்குன்னு இழுத்தா பேலன்ஸ்லாம் போய் விழுவல, அந்த மாதிரி தான் நீங்கள் போயிட்டு அப்படியே டேவோட மேலேயே எப்படி பம்ப் ஆகிட்டு நிற்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. ஸோ அவர் அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்டு நிற்க நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, என்ன இந்த ஜன்னல் தாண்டி வரவே மாட்டிங்களோ, நாங்களே தான் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்ல, கையில் என்னடி என்னை அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சும்மா வந்தால் பாட்டி கேள்வி கேட்கும், அதான் பெருக்கணும் கூட்டணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நல்லா பொய் பேசுவோம் போல் அப்படிங்கிறாரு. பொய்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்புறம் இது என்ன உண்மையா அப்படின்னு கேட்கவும், இல்லை அது வந்து
ஆனால் நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்போ டேவும் வந்துட்டு சரி நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, இப்போ கேட்கணுங்கிறீங்க அப்படிங்க. ரெண்டும் தான், ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு லைட்டாக ஷை ஆகும், அப்படியே அமைதியாக அவர் கண்ணையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. சொல்லு சீக்கிரம், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அப்படிம்பிங்க. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இது அப்போவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காக கேட்க, இல்லை சின்ன வயசில் ஸ்கூல் போகிறப்போ எனக்கு ஒரு டைம் படிக்கிறப்போ நல்லா படிக்காமல் விட்டுட்டேன். எக்ஸாம் டைமில் ட்ராயிங் பண்ண தெரியல, அப்போ நீங்கள் எனக்கு ட்ராயிங் பண்ணி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது உனக்கு தானா அப்படிங்கிறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நான் தானே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படி இல்லை, இதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு வரையத்துக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் வரைஞ்சி கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. ஆனால் அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது மட்டும் வரையலைன்னா நான் ஃபெயில் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்படிங்கிறாரு. அதான் அப்போ இருந்து எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் சும்மா தான் பிடிக்கும், ஆனால் கொஞ்ச நாள் போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறீங்க. ஏண்டி பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்போ நீங்கள் அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது, சில பேர்த்துக்கு காரணமே இல்லாமல் கூட பிடிக்கும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காரணமாவது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கா. அப்போ கேட்குறீங்க நீங்கள், சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவர் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறாரு. சொல்லணும், நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அப்போது அவர் தான் இப்போது செவத்து சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அப்போது டக்குன்னு உங்களை வந்துட்டு செவத்து சாய்க்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட நிற்க, நீங்கள் ஷாக்காக அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா உங்களை வாழை பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுருப்பாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் அகைன் ரைஸ் ஆகுது. ஸோ டே வந்துட்டு அப்படியே உங்கள் பேஸ்கிட்ட வந்து எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படிம்பாரு. உங்களுக்கு வேறு ஷையாக வரும். சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சிட்டே இருக்க, இங்கே பாருடி அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டே கேட்குறீங்க. பார்த்தா தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீமாத்தெல்லாம் அங்கே போட்டு ஓடிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம வெக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பாரு. ஸோ டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாழை பஞ்ச் பண்ணிட்டே ஓடிட்டா, அதுக்குள்ளே ஓடிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்களும் ஜன்னல் திறப்பீங்கன்னு பார்த்தா ஜன்னலே திறக்கலை, ஓடி போய்ட்டு கட்டில் குப்புறப்படுத்துக்கிறீங்க. உங்கள் பாட்டி எங்கடாவா சீமாத்தும் கைமா போனால் வெறும் கையில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்போ உங்களை கூப்பிடுறாங்க, ஏ வாயின்னு சீமாரங்க வெளில போட்டால் நாய் தூக்கிட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் வாயே பேசலை, உங்களுக்கு தான் வெக்கமாச்சு. போயிட்டு நீங்கள் அப்படியே குப்புறப்படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க மூஞ்சில் கை வச்சுட்டு. இப்போது பாட்டி வந்துட்டு இந்த பிள்ளைங்களே இப்படித்தான் அறகுறை வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீமாரை நாய் தூக்கிட்டு போயின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வருவாங்க. அப்போது பாட்டி நடந்து வர சத்தம் ஒரு மாதிரி சரக்குன்னு வந்துட்டு டேக்கு கேட்குமா. ஜன்னலும் வேறு திறக்கலையா. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா நீங்கள் தான் வரீங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த செவத்துவத்தில் போய்ட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. பாட்டியும் வந்துட்டு ஏன்னா புலம்பிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, மனசுக்குள்ளே புலம்பிட்டு வருது. இதுக்கு இப்போ போகாமே இருந்துக்கலாம், பிள்ளையார் கோயில் சுற்றுற மாதிரி வீட்டை சுற்றிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரெஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட்டு ஸ்கர்ட்டு மேலே வந்துட்டு ஒரு துப்பட்டா வந்துட்டு அது அப்படியே முக்காடு மாதிரி மாற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க. அப்படியே அதையும் எடுத்து கையில் அந்த துப்பட்டா அந்த முக்காடுக்குள்ள ஸோ அதை அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா வச்சு கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாத பாட்டிகள் நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வர டேடி சிரிச்சிட்டே நிற்கிறாரு. வா இன்னைக்கு உனக்கு இருக்குது, என்கிட்ட இருந்தா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. பாட்டி கரெக்டாக வரும்போது டபக்குன்னு பிடிச்சி இழுத்து அவர் கிஸ்ஸே பண்ணிடுவார். பாட்டி ஐயோயோன்னு சொல்லிட்டு அலறுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது பாட்டி. அவ்வளோதான், மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே ஷாக்காக நிற்க. அட எடுவிட்ட பயலே ஏடா பண்ண அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேக்குன்னா என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே மூஞ்சி மூடிக்கிறாரு. ஸோ பாட்டி அவரோட மூஞ்சி பார்க்கவே இல்லை. அது ஷாக்கில் இருக்கும்போது இவர் டக்குன்னு பாட்டியை பார்த்தது மூஞ்சி மூடிப்பார்.
அப்போது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த விளக்கு மாற்றி எடுத்து டேவை சத்துன்னு அடிக்க அவர் மூஞ்சிலேருந்து கையை மட்டும் எடுக்கலை. யார்டா நீ, யாரோட பையன்டா நீ, எதுக்குடா என்னையை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ, இந்த ஊரில் ஒரு கிழவிங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாதாட்டிருக்குதே. இதுக்கு தான் என் புருஷன் அப்போவே சொல்லிட்டு போனார், மேக்கப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது அழகாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படியே டேபிள் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது சீமாத்தை எடுத்து. அவரும் மூஞ்சி அப்படியே முடிக்கிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறாரு அடி வாங்கிட்டே. ஸோ பாட்டியும் வந்துட்டு அப்படியே வாயெல்லாம் போட்டு அந்த துப்பட்டாவை எடுத்து இருக்கும்ல, ஸோ அந்த துப்பட்டாவை எடுத்து நல்லா போட்டு தேய்ன்னு தொடச்சிட்டு, ஐயோ என் வீட்டுக்காருக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமே, நான் தெரிஞ்சதும் பண்ணலிங்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீமாத்தை தூக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்புன்னு புலம்பிட்டு போயிட்டு இருக்குது. அது புலம்பது பார்த்தாலே அதுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி புலம்பிட்டு போக எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் அப்படி புலம்பிட்டு வரக்கா அப்படின்னு. அதான் இந்த ஒயின் போல் சீமாத்தை கொண்டு பின்னாடி போட்டு வந்துட்டா, நாய் தூக்கிட்டு போக பார்த்துச்சு, நாய்க்கிட்ட சண்டை போட்டு பிடுங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்குது. ஸோ இப்போது அப்படியே தான் ஒரு 2-3 நாளும் போகுது. வந்துட்டு வீட்டை விட்டு வெளியவே வரல. எங்கள் பாட்டி வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்குமா இல்லை என்னன்னு தெரியாமல் அவரும் அப்படியே வீட்டு ஜன்னல் கூட திறக்கலை. நீங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு வீட்டு ஜன்னலை திறக்கிறீங்க, தட்டுறீங்க. தட்டும்போது அப்போது டேவோட அம்மா தான் அங்கே கூட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜன்னல் தட்டிக்கிட்டே இருக்க தூங்கிட்டு பாரா. அவரோட அம்மா தான் வந்துட்டு அந்த ரூமை கூட்ட வரும்போது, யார்டா அது ரூமை வெளியே வந்து தட்டிட்டு இருக்கிறது கதவா ஜன்னலை அப்படின்ட்டு ஜன்னலை வந்து திறப்பாங்க. ஸோ ஜன்னலை திறந்தா டக்கு நீங்கள் கீழே உட்காந்துப்பீங்க. ஸோ தான் திறக்காரு ஒளிஞ்சு விளாட்லான்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா திரும்ப தட்டுறீங்க. கதவு திறந்தா ஜன்னல் திறந்தா ஒளிஞ்சுக்கிறீங்க, திரும்ப தட்டுறது ஜன்னல் திறந்தா ஒளிஞ்சுக்கிறது, இதே வேலை தான். அவரோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போது அந்த பக்கம் ஜன்னலை சாத்திட்டு டேவோட அம்மா, யார் பார்க்குற வேலை இது, இப்படி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேணே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது சீமாத்து காலை தூக்கிட்டு அப்படியே இந்த விளக்கு மரக்குள்ள அதை எடுத்து அப்படியே தோலில் போட்டுட்டு நடப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதை அப்படியே தோலில் சோழில் சாய்ச்சி வச்ச மாதிரி வீட்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க நடந்து வர சத்தம் ஒரு மாதிரி சரக்குன்னு உங்களுக்கு கேட்க தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இப்போது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒளிஞ்சு நின்றுட்டுருக்குறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக அவரோட அம்மாவும் கிட்ட வரும்போது டக்குன்னு நீங்கள் அவருன்னு நினச்சி அவங்கள பிடிச்சி வாழில் அன்றைக்கி எப்படி உங்களை பின் பண்ணாரோ அந்த மாதிரி டக்குன்னு பின் பண்ணி அப்படியே நல்லா ஒரு கிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு நான் செம்ம ஷாக்கு. அப்படியே அவங்க ஷாக்கோடு நிற்க நீங்கள் இப்போது பார்த்தா அது அவரோட அம்மா. அவ்வளோதான் உங்களுக்கு, நீங்களும் டக்குன்னு அப்படியே மூஞ்சி முடிக்கிறீங்க. அவரோட அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல, ஆக்சுவலாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மூஞ்சி முடிக்கிறீங்க. பட் அவங்க ஷாக்கில் நிற்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோதான் அவங்க அப்படியே நிற்க நீங்கள் அத்தை ஐயோ இவங்க எப்படிங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் விட்டா சாவாரின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறீங்க மூஞ்சி முடிக்கிட்டே. அவங்க என்னடானா பேயறிஞ்ச மாதிரி அங்கேயே நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரே ஓட்டமாக குடுன்னு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே ஓடிருப்பீங்க. வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அப்படியே உங்களோட பெட்ஷீட் இருக்கும்ல, ஸோ பெட்ஷீட்டை வந்துட்டு அப்படியே அதாவது நீங்கள் குப்புறப்படுத்துக்கிறீங்க, குப்புறப்படுத்திட்டு லைட்டாக தலையை மட்டும் தூக்கிட்டு அந்த பெட்ஷீட் இருக்குல்ல, ஸோ பெட்ஷீட்டு அப்படியே போட்டு உங்கள் வாய் நல்லா தேய்க்கிறீங்க அந்த பெட்ஷீட் வச்சு. அப்புறமா அந்த தலகாணிக்குள்ள, ஸோ தலகாணியில் மூஞ்சை போட்டு ஓரன்னு வரையிங்க, தட் மீன்ஸ் லிப்ஸை போட்டு அப்படி இப்படி ஆடுறீங்க, ஏதோ உங்களுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இப்போது வந்துட்டு தூங்கி எழுந்திருப்பாரா. ஸோ அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது சரி 2-3 நாள் ஆச்சு பார்த்தே 2-3 நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் திறந்தா நீங்கள் ஜன்னலை வந்துட்டு திறக்கவே இல்லை, அப்படியே போயிட்டு படுத்துக்கிறீங்க. இப்போ அவரும் போய் பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருவார். இப்போது அவர் அப்படியே இந்த பக்கம் அவர் நடந்து வந்துட்டுருக்காரா. ஸோ அவரோட அம்மா இன்னும் அந்த ஷாக்கிலே தான் நிற்பாங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்கறதுக்காக வராரு. அந்த உங்கள் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் இடையில வந்துட்டு ஒரு கொஞ்சம் சந்து இருக்கும். ஸோ அந்த சந்துக்குள்ளே தான் 2 பேரும் மீட் பண்ணிப்பீங்க. இப்போது அப்படியே அவரும் வெளியே வர அவரோட அம்மா அப்படியே நின்றுருக்க. அதை அவர் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க அவரோட வீட்டு செவத்துல நிற்பாங்களா. அவர் நேராக உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி வந்துட்டுருக்காரு. வந்து அப்படி உங்கள் ஜன்னலை தட்ட உங்களுக்குன்னா பயம், அவரோட அம்மா தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜன்னல் திறக்கவே மாட்டேங்கிறீங்க, தட்டிகிட்டே இருக்காரு. அப்போது டக்குன்னு அவரோட அம்மா அங்கே இருந்துட்டு டேய் அப்படிங்க. அவருக்குண்ணா ஷாக்கு, அம்மா வந்துருச்சா அப்படின்ட்டு அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்க அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா
அம்மா அப்படிங்கவும், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்க, இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பேசுறதெல்லாம் காது கேட்கல, நீங்கள் அப்படியே தான் போட்டு வாயை தேய்தேன்னு தேய்ச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவரோட அம்மா அப்படியே கிட்ட வந்து, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக நிற்க வச்சு, டேய் இங்கெல்லாம் வராதடா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, ஏன் என்னெல்லாம் கேள்வி கேட்காத, ஆனால் இந்த பக்கம் வராத, இங்கே இங்கே அப்படின்ட்டு அவங்களால சொல்லவும் முடியல. அது வந்து ரொம்ப ஆபத்தான இடம், வராத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டு ஜன்னலை தட்டிட்டு இருப்பாரு, அதையெல்லாம் விட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாகவே இல்லை. இங்கே இந்த பக்கம் வராத அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வா போகலான்னு சொல்லிட்டு காய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அம்மா இங்கே எப்படி வந்துச்சு, இங்கே என்ன பண்ணுச்சுன்னு அவருக்கும் தெரியல. ஸோ அடுத்த 2-3 நாள் நீங்கள் கதவு திறக்கல, ஜன்னலுக்கு திறக்கல, அந்த பக்கமே போகலை. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவார். இப்படியே தான் ஒரு 2 வாரம் போயிடுச்சு. அப்போது நீங்கள் லைட்டாக அப்படி ஜன்னல் திறந்து பார்க்குறீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு அந்த ஆக்வர்ட்லாம் போனதுக்கப்புறமா. அப்போ அந்த பக்கம் இருந்துட்டு இவங்க ஜன்னல் திறக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படி கரெக்டாக ஒரே டைமில் ஜன்னல் திறக்க ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேர்த்தோட ஃபேஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. ஸோ அப்படி சிரிக்கா அவரும் சிரிப்பார். அங்கே வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓஹோ அப்படின்னு தலையாட்டுவீங்க. ஆனால் அவரே வந்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் 2 பேரும் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறீங்க, செவத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே 2 பேர்த்து கையை அப்படி கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்களே கப்பல்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது டேவோட வீட்டிலேருந்து ஒரு சத்தம், டே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான், ஐயோ அப்பான்ட்டு அவர் தலை தெரிச்சு ஓடிடுவார். இப்போ நீங்களும் போச்சு மாட்டிக்க போகிறோன்ட்டு எஞ்சி ஓடி வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் திருட்டுத்தனமாக அடிக்கடி 2 பேரும் மீட் பண்ணிப்பீங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேவோட அப்பா வெளியூர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார். இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் மழை வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிகிட்டே இருக்காங்க. மழை வந்துச்சு அப்படின்னா காட்டில் விளைச்சல் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த வருஷமும் மழையே வரல, மழை வர சீசனே முடிஞ்சிருச்சு. இப்படியே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் சாப்பாட்டுக்கே எது இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் எல்லாமே வந்துட்டு ஜென்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு ஊருக்கு வேலைக்காக பொழப்புக்காக போவாங்க. ஸோ இப்போது அப்படியே தான் டேவோட வீட்லேயும் அந்த பேச்சு தான் போயிட்டுருக்குது. உங்களோட அப்பாவும் வந்திருப்பார். ஸோ உங்கள் வீட்லேயும் அதே டாபிக் தான். இந்த வருஷமாவது மழை வரும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் டைம் போயிட்டே இருக்கும். ஒரு வாரம் பார்ப்பாங்க, அந்த மழை வர சீசன்லாம் முடிஞ்சே போயிருக்கும், மழையே காணோம். அப்படியே ஒரு மாதிரி நிலம்லாம் வறண்ட நிலம் அப்படியே தான் கிடக்குது. அப்போது வேறு வழி இல்லை, எனக்கும் லீவ் முடிஞ்சிச்சு, நான் இப்போ வேலைக்கு போனால் தான் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே வேலைக்கு கிளம்புறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வருஷத்துக்கு ஒரு கதை அப்பா வருவார், ஒரு வாரம் தான் இருப்பார், போயிடுறாரா. ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா அப்பா வீட்டிலே இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கு வழியே இல்லை. நீங்கள் அழுகுறீங்க, போறியாப்பா நானும் வரட்டா, எனக்கு நான் வேலை சொல்லி கொடு அப்படின்னு கேட்பீங்க. நீ பாரு, நீ வீட்டில் இரு, நீ வீட்டை பார்த்துக்கோ, இந்த மொத்த வீட்டையும் உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி உங்களை சமாதானப்படுத்திட்டு போவார். இப்போது அப்பா வந்துட்டு நாளைக்கு காலைல கிளம்பணும். ஸோ அவர் வீட்டில் வந்துட்டு அவரோட ரூமில் தூங்கிட்டுருப்பார். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக படுத்துட்டு அப்போ நாளைக்கு ஊருக்கு போயிடுவாரல்ல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டு ஜன்னல் தட்டுற சத்தம், என்னது இந்நேரத்தில் ஜன்னல் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிற்கிறீங்க. ஏய் நான் தான் தர அப்படிங்கிறாரு. தான் டக்குன்னு நீங்கள் ஜன்னலை திறக்க அவரும் வந்துட்டு அப்படியே ஜன்னல் முன்னாடி மூஞ்சி வச்சுட்டு நின்று இருந்திருப்பாரா. நீங்கள் டக்குன்னு ஜன்னல் திறக்கும்போது அவர் மூஞ்சிலே அடிச்சிடுது. அப்படிங்க, ஐயோ தள்ளி நிற்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது ஒரு அவசரத்தில் வந்துட்டேன், சரி வயன் பத்திரமா இரு என்ன அப்படிங்க. ஏன் நான் பத்திரமா தான் இருக்கேன், எதுக்கு சடனாக அப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஜன்னல்கிட்ட நிற்க நீங்கள் அந்த ஜன்னல் கம்பியை 2 கையில் பிடிச்சிருப்பீங்க. ஸோ அவர் உங்கள் 2 கையை அப்படியே வந்துட்டு அப்படியே பிடிக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு கையவே பார்த்துட்ருக்குறீங்க. அப்போட்டே வந்துட்டு, வயன் உனக்கே தெரியும்ல இந்த வருஷமும் மழையே இல்லை, அப்பா மட்டும் தனியாக போயிட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அப்படிங்கிறீங்க. நானும் வெளியூர் வேலைக்கு போகிறேன்டி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்பாவும் போகிறாரு இவரும் போகிறாருன்னா எப்படி இருக்கும். இல்லை அப்பா தான் போகிறாங்களே உங்கள் அப்பா, நீ வீட்டை பார்த்துக்கோ, அம்மா தனியாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லிட்ரலி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும்.
அப்போ அவரும் வந்துட்டு அப்படியே ஜன்னல் வழியாகவே உங்களோட கன்னத்தில் அப்படியே கண்ணீர் வரல. ஸோ அதை அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, அழுகாத, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், ஒரே வருஷம்தான், அடுத்த வருஷம் நல்லா மழை வந்துச்சுன்னா விளைச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஒரு வருஷம்டி, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுகுறீங்க, மாட்டேன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை விடிய காலையில் பஸ் வரும், நான் கிளம்ப போகிறேன், உன்கிட்ட சொல்லாமல் போக முடியாது, பத்திரமா இரு, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. ஆனால் வெளியே போய் பார்த்தா அம்மா பாட்டி 2 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன வயன் அப்படின்னு கேட்க, தண்ணி குடிக்க வந்தம்மா அப்படின்ட்டு கிச்சனில் போயிட்டு தண்ணி மட்டும் எடுத்து ஒரு வாய் குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து மறுபடியும் நிற்கிறீங்க. ஏண்டி அப்படிங்கிறாரு. வெளில வரலான்னு பார்த்தா அம்மா பாட்டி இருக்காங்க, என்னால் வெளில கூட வர முடியல, நீ போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல் கம்பிக்குள்ளே அந்த சந்துக்குள்ளேயே கையை விட்டு அவரோட ஷர்ட்டு டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு, ஏன் எங்கடி, வேலைக்கு தானே போகிறேன், வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அவரை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எதிர் வீடா பார்த்து அதாவது பின்னாடி வீடா இப்படி சேனலில் பார்த்தே வாழ்ந்துருப்பீங்களா, உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியல, ஒரு மாதிரி ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுக, அவரும் அப்படியே அந்த ஜன்னல் சந்திலே கையை விட்டு உங்களுக்கு கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு பத்திரமா இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க, ப்ளீஸ் ஒரு கொஞ்ச நேரமாவது இரு அப்படின்னு சொல்ல, அப்பா வெளியே வெயிட் பண்ணுவாரடி, போயிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நான் போகலைன்னா அவங்க தேடிட்டு வந்துடுவாங்க அப்படிங்க. அழுகையாக வருது. ஸோ இந்த மாதிரி தான் அவரும் வந்துட்டு விட்டு போகிற மனசே இல்லாமல் தான் போகிறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே நிற்க ஜன்னல் கம்பி பிடிச்சிட்டு அப்படியே அவர் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் திரும்பி பார்த்துட்டே தான் போகிறாரு. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு மாதிரியான வழி. இப்போது அவர் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. உள்ளே போய்ட்டு அவர் ரூமில் போனதுக்கப்புறமா அவரோட ஜன்னல் ஓப்பன் பண்ண நீங்கள் அப்படியே ஜன்னலை பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேர் தூரமாக நின்றுட்டு அழுக மட்டும்தான் முடியுது. சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஜாடை மட்டும் பண்ணுறாரு. ஸோ அதுக்குள்ளே வயன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாரோ வர அம்மா சத்தம் தான், டக்குன்னு ஜன்னல் சாத்திடுறீங்க. ஸோ டேவும் அப்படியே வந்துட்டு ஜன்னல் க்ளோஸ் பண்ணிடுவார். இப்போது வயன், அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா பாரு, அம்மா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சுருக்க, அப்பா போனால் அடுத்த வருஷம் வந்துடுவார், ஒரு வேளை திடீர்னு மழை வந்தால் கூட வந்துடுவார், பயப்படாத, ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பக்கூடாதுல்ல யாரையும் அப்படிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரிம்மா அப்படின்ட்டு போய் படுத்துக்கிறீங்க. இப்போது விடியுது. ஸோ விடிய காலில் அப்பா வந்துட்டு கிளம்பிட்டு வந்து, வயன் எந்திரிடா, அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அப்படி தூக்கம் தெளியுது. ஸோ அழுத்தே படுத்திருப்பீங்க, எந்நேரம் தூங்குனீங்கன்னே தெரியாது. இப்போ வந்து சொன்னதும் டக்குன்னு தூக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காந்து அப்பா அப்படிங்கிறீங்க. போயிட்டு வரேன் அப்படிங்க. பஸ் வரைக்கும் நானும் வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே வந்தால் நீ ரொம்ப அடம் பண்ணுவியே அப்படிங்கிறாரு. இல்லை அடம் பண்ண மாட்டேன், சும்மா வந்து மட்டும் நிற்கிறனே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. திரும்பி நீ தனியாக வரணுமே, மணி இப்போ தான் 3:30, 4:30 பஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நீ இருட்டில் எப்படி தனியாக வருவ அப்படின்னு கேட்க, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அம்மா வந்துட்டு, சரி விடுங்க, அவள் தான் ரொம்ப நைட்டு தான் அழுதுகிட்டே இருக்கா, வரட்டும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அப்பா நீங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறீங்க. அப்பா பாட்டிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. பாட்டிக்கு ஒரே அழுக புலம்பல் தான். இந்த பாலா போன மழை வந்துச்சுன்னா நான் பெத்த பிள்ளை இப்படி வெளியே போயிட்டு வேலை பண்ணணும், கஷ்டப்படணும், மண் சமைக்கணும், காரம் சமைக்கணும்னு ஏதாவது இருக்கா, ராஜா மாதிரி காட்டில் இருப்பான், ஆனால் எல்லாம் எங்கள் தலையெழுத்து அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்க, உங்கள் அம்மா தான் புலம்பாதீங்க அத்தை, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லைங்களே, ஆனால் கண்டிப்பாக மழை வரும், சீக்கிரமாக நம்மளோட காட்டிலேயே விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா எப்போவுமே பாசிட்டிவான சைடு தான். ஸோ ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே உங்களையும் கூப்பிட்டு போக இப்போ 3 பேர் போகிறீங்க. நீங்கள் போகிறதுக்கு ரீசன் டே வருவார்ல, ஸோ டேவாக பார்க்கலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் வந்துட்டு ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறாங்களே, அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸில் தான் போயிருப்பாங்க. ஸோ ஒன்றா போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இப்போது டேவோட அப்பா, அதுக்கப்புறம் உங்களோட அப்பா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் அந்த ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு ஒன்றா தான் போகிறாங்க. எல்லாமே கான்ட்ராக்டாக தான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது. ஸோ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டட வேலைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த வேலை தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் போக ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போது உங்களோட அப்பா நீங்கள் அம்மா எல்லாம் போகும்போது டேவோட வீட்டிலேருந்து அவரோட அப்பா டே 2 பேரும் வந்துட்டு அம்மாவுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. டேவும் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாரு. உங்களுக்கு நான் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. ஆனால் முடியாது, எல்லோரும் இருக்காங்க. டே அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் அப்படி தான் தோணுது. பட் அமைதியாக வந்துட்டுருக்காரு. ஸோ எல்லோரும் அப்படியே முன்னாடி நடந்து போக நீங்களும் அப்படியே தான் கொஞ்சம் 2-3 ஸ்டெப் அப்படி பேக்வேர்டில் நடக்கிறீங்க மெதுவாக. அப்போது அம்மா அப்பா 2 பேர் முன்னாடி போக நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வர. ஸோ எல்லாம் கூட்டமாக நடந்து போகிறப்போ ஒருத்தர் ஒருத்தர் முன்ன பின்ன போவாங்கள்ல. ஸோ அப்படி தான் டே வந்துட்டு உங்களை விட்டு ஒரு 4-5 தள்ளி தான் நடந்து போயிட்டுருப்பாரு. ஸோ அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது அப்படியே ஒரு மாதிரி அந்த வழியெல்லாம் கண்ணாலேயே காட்டிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கவே வாய்ப்பில்லை. அப்படியே போயிட்டுருக்குறீங்க. பஸ் ஸ்டாப்பும் வந்துடுச்சு. ஸோ பஸ் ஸ்டாப் வந்ததும் போயிட்டு அங்கே நிற்க உங்கள் கண்ணு ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. ஸோ அவர் அப்படியே அப்பப்போ உங்களை பார்க்குறது, அப்போ 2 பேரும் அந்த பக்கம் திரும்பிக்கிறதுன்னு பேசவே ஏதாவது இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் பேசவே முடியாத ஒரு நிலமை. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கடவுளே பஸ் மட்டும் சீக்கிரம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நிற்பீங்க. ஆனால் பஸ் வந்துடும். பஸ் வந்ததுமே உங்களுக்கு ஒரே அழுக தான் வருது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்பாவும் போகிறாரா டேவும் போகிறாரா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது டே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அவருக்கும் லிட்டரலி கண்ணெல்லாம் கலங்கிடும். ஸோ உங்களோட அம்மா தான் வந்துட்டு அல்லாதடி அப்படிங்க. அப்பா வந்து இதுக்கு தான் நான் வர வேணான்னு சொன்னேன், கேட்குறியா நீ? இங்கே பாரு, இப்படி அழுதுதான் வழி அனுப்பணுமா? அழுதுட்டு இப்படி அழுத மூஞ்ச பார்த்துட்டு நாங்கள் போனால் நாங்கள் எப்படி அங்கே வேலை செய்கிறது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரே தானே நல்லா தான் பேசிப்பாங்க. இங்கே பாரு வயன், அழுது யாரையும் வழி அனுப்பக்கூடாது, சந்தோஷமாக சிரிச்சிட்டு வழி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெரியவங்களாம் சொல்ல நீங்களும் சிரிப்பே வராமல் கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிக்கிறீங்க. சிரிக்க ட்ரை பண்ணாலும் அழுகுதான் வருது. ஸோ எல்லோரும் அப்படி பஸ்ஸில் ஏறிக்க இப்போது பஸ்ஸில் இருந்து எல்லாரோட ஃபேமிலியில் அவங்கவுங்க வந்திருப்பாங்கள்ல, எல்லோரும் பாய் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே டாடா கொடுத்துட்ருக்காரு அப்பாவுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே டாட்டா கொடுக்குறீங்க அப்பாவுக்கு இல்லை டேக்கு. ஸோ அவரும் அப்படியே எட்டி பார்த்து உங்களுக்கு பாய் சொல்ல நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சிரிடி அப்படிங்கிற மாதிரி கையை ஸ்மைல் பண்ணுற மாதிரி காட்டுறாரு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்லாம் புரியும், உங்களோட அந்த ஒரு குட்டி சிரிப்பு தான் அவங்கள அந்த ஒரு வருஷத்தை வந்துட்டு சீக்கிரமாக பாஸ் பண்ண வைக்கும்னு. டக்கு டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு ஃபேக்கான ஸ்மைல் தான், பட் கொஞ்சம் பிரைட்டாக சிரிக்க ட்ரை பண்ணி நல்லா சிரிச்சுட்டே டாட்டா காட்டுவீங்க. டேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அவருக்கு தெரியுது வலியோடு தான் சிரிப்பீங்கன்னு, பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்படியே அவரும் சிரிச்சுட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி பாய் சொல்லிட்டு அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ நீங்கள் அந்த பஸ் போனவரை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அம்மா வந்துட்டு போதுண்டி வா அப்படின்னு கூப்பிட்டு போக திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ தேவும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாரு. இப்போ அவ்வளோதான், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் வழக்கம் போல். இப்போ அப்பாவும் வீட்டில் இல்லை, தேவும் அங்கே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு மாதிரி அந்த ஜன்னலை திறந்து பார்த்துட்டு எப்படியோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஜன்னலையே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்க. அப்போது பாட்டி வந்து உங்கள் பக்கத்தில் சடனாக உட்காந்துக்க பாட்டி அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துக்கிற, ஜன்னல்லே வேடிக்கை பார்த்துட்ருக்க, என்ன அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசுகிறீங்க. நீங்கள் எப்போ பிரிஸ்காக வளன்னு பேசிட்டு சண்டை போட்டு தெரியுவீங்களா? ஸோ டோட்டலாக உங்கள் கேரக்டரே மாறின மாதிரி இருக்கவும் பாட்டி கேட்குது. எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி, என்ன பிரச்சனை, எப்போ போல் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல அது உங்களை அப்படியே அதோட பக்கம் திருப்பி உட்கார வச்சு உங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்குது. நீங்களும் பாட்டியை பார்க்குறீங்க. இங்கே பாரு, அவங்க வேலைக்கு தான் போயிருக்காங்க, மொத்தமாக போகலை, சரியா? வேலைக்கு போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லவும் அவர் அப்பா பற்றி தான் பேசுவாங்க போல் பாட்டின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறீங்க. ஃபேமிலிக்காக தானே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் நினைக்கிறது வந்து பாட்டி அப்பா பற்றி தானே பேசுவாங்க. ஸோ அது அப்படியே தான். ஆனால் உங்களுக்கு ஞாபகமாக வரவும் அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்கும். அப்படியே கண்ணு கலங்கதை பார்த்துட்டு பாட்டி அப்படியே கண்ணை அப்படியே தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கே பாரு, ராசாத்தி மாதிரி இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி அழுது மூஞ்ச கேவலமாக ஆக்கிக்கிற, அழுதா கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லுது. நீங்களும் அப்படியே இல்லை பாட்டி நான் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அப்போது பாட்டி வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க,
கண்டிப்பாக அடுத்த வருஷம் மழை வந்துடும். இந்த வருஷம் தான் இப்படி பழி வாங்கிடுச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக மழை வரும். புரியுதா? உன் கூடயே இருப்பாங்க, விட்டுட்டெல்லாம் போக மாட்டாங்க இனிமே அப்படின்னு சொல்லவும், நானும் அதை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாட்டி எந்திரிச்சு அப்படியே போகுது. நீங்களும் மறுபடியும் அப்படியே அந்த ஜன்னலை பார்த்த மாதிரி பார்க்க ஏக்கமாக பார்க்குறீங்க. கதை வரைக்கும் பாட்டி போயிட்டு அப்படியே திரும்பி வயன் அப்படிங்குது. பாட்டி அப்படின்னு நீங்கள் பாட்டியை திரும்பி பார்க்க, அவன் சீக்கிரம் வந்துடுவான், ரொம்ப அழுகாத, அவனும் உன்ன மாதிரி தான் உன்னையே நினச்சிட்ருப்பான் அப்படிங்க. உங்களுக்கு புரியல. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறேண்ணா, நான் யாரை பற்றி பேசுனேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குது. அப்பா பற்றி தானே அப்படிங்க. நீ உன் அப்பா போனால் இந்த அளவுக்கு அழுதது இல்லையே, நான் அந்த எதிர் வீட்டு பையனை சொன்னேன் அப்படின்னு சொல்லுதா. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்படி திருத்துன்னு முழிக்க, பயந்துக்காத, அந்த பையன் நல்ல பையன்தான், அவன் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான். இந்த வருஷம் அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரட்டும், உன் அப்பாட்ட சொல்லி நானே பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இப்போ தான் உங்கள் மூஞ்சில் சிரிப்பே வருது. ஒரு வாரம் கழிச்சு அப்படியே ஈனு சிரிக்க, ஒரு மாதிரி வலி இருந்தாலும் ஒரு சிரிப்பு தானே வரும்ல. ஸோ அப்படி தான் பாட்டி வந்து பார்த்துட்டு, இந்த சிரிப்புக்காக நான் இவ்வளோ நேரம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ நீங்கள் அப்படியே தலைகாணி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகையும் வருது, சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனாக படுத்துட்ருக்க. அப்போது அம்மா வந்துட்டு, என்னங்கத்த எப்பயாவது உங்கள் பேத்தி சமாதானம் ஆனாலா அப்படின்னு கேட்க, அப்போ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு போகிறீங்க. எங்கள் அம்மா கிட்ட பாட்டி சொல்லிடுமோன்னு போய் பாட்டிக்கிட்ட சொல்லாதன்னு ஜாட பண்ணேன். அப்போது லூஸ் ஆடி நீ பைத்தியக்காரி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குற, உன் அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும், அவகிட்ட சொல்ல வேணாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. நீங்கள் அப்படியே அம்மாவை திருத்துன்னு பார்க்க, ஏண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அந்த அன்னைக்கு நீ யாருக்கு டாட்டா சொன்னேன்னு கூடவா எனக்கு தெரியாது, அந்த பையன் வீட்டிலேருந்து யாருமே வரல, ஆனால் அவன் உனக்கு தானே டாட்டா சொல்லிட்டு இருந்தான், சிரிக்க சொன்னதுக்கப்புறம் தானே நீ சிரிக்கவே செஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அம்மாவை திருத்துன்னு பார்த்துட்டே இருக்க, தப்பு இல்லை வயன், உனக்கு அவனை பிடிச்சிருக்குண்ணா, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குண்ணா, இந்த ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. என்ன முன்னாடியே சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம், பரவாயில்ல அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அவனோட அம்மா கிட்டே நான் நாளைக்கு பேசுகிறேன், அப்புறம் அடுத்த வருஷம் அவனோட அப்பாலாம் வரட்டும், பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓடி போய்ட்டு ஒரு மாதிரி உங்களோட அம்மாவை ஹக் பண்ணிட்டு லிட்ரலி நீங்கள் அழுவீங்க. அழுகாதடி, உன்னோட வலி எனக்கும் புரியும், என் புருஷனை விட்டு நானும் இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டலை, கோவப்படல, அப்படியே தான் விட்டுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே உட்காந்து, அதாவது வீட்டிலே அடைஞ்சு கிடப்பீங்க, இப்போ தான் வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க, பாட்டி திண்ணியில் உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே மொதல் தடவை வெளியே வந்து உட்காந்துருக்க, ஒரு லைட்டான ஸ்மைல் உங்கள் ஃபேஸில். ஸோ அப்போ பாட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படிங்க. இல்லை, அந்த பையன் இருக்கானே, அவன் அடிக்கடி உனக்கு முத்தங்கிறது கொடுப்பானா என்ன அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படியெல்லாம் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லவும், இல்லையா, ஆனால் அது வந்து அப்படின்னு தயங்குது. என்ன நீங்கள் கேட்க, அப்புறம் அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. உங்களுக்கு அப்போ தான் புரியுது, அத்தாடி அப்போ நானும் நினச்சேன் அவர் இப்படி பண்ணிட்டாரா, அதனால ஒரு வாரமாக வெளியே வரலையா அப்படிங்க. இப்படி தாண்டி நடந்துச்சு. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப அவசரம்தான். அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. அவன் நீ நினச்சி என்னை பிடிச்சி அடி கிஸ் பண்ணிக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த பக்கம் போகுது. இப்போ இப்படியே தான் டே பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த கனவு மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ டேவோட அம்மாக்கிட்டேயும் பேசியாச்சு, அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கும் இப்போ தான் புரியுது. அப்படின்னா அடி பாவி, நீ என் புள்ள நினச்சி தான் எனக்கு அப்படி முத்தம் குட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை நினச்சிக்குவாங்க. உங்ககிட்ட இன்னும் டேரெக்டாக கேட்கல. ஸோ ஆனால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் ரெண்டு பேரும் டேரெக்டாக பார்த்துக்கும்போது. ஆனால் ஒரு சின்ன ஸ்மைலோட ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிடுவீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. வெறும் கனவு மட்டும்தான். அந்த பக்கம் பார்த்தா டேக்கு வேலைலாம் ரொம்ப கஷ்டம்தான். அவரோட அப்பாவுக்காக அவர் எல்லாமே பண்ணிக்கிறாரு. அடிக்கடி அப்பாவுக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் போயிடுது. ஸோ ரெண்டு பேர்த்தோட வேலையை அவர் ஒத்தாலாக பார்க்கணும். உங்களோட அப்பா தான் வந்துட்டு, எப்பா உனக்கே உடம்பு சரியில்லைல்ல, எதுக்கு நீ கஷ்டப்படுற, நீ வராமல் இருந்ததா அவன் ஒரு ஆள் வேலையாவது செஞ்சுருப்பான், நீ வீம்புக்குன்னு வந்து ரெண்டு பேர்த்து வேலை அவன் செய்கிற மாதிரி இருக்குதுல்ல அப்படிங்க. என்ன பண்ணுறது,
இவனுக்கும் கல்யாண வயசு வருது, இவனை மட்டுமே கஷ்டப்படுத்த முடியாதுல்ல, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு நம்மளை நம்பி வர பொண்ணு நம்ம பார்த்துக்கணும், நிறையா பொறுப்பு இருக்குல்ல, பணம்லாம் வேணும்ல அப்படிங்க. அப்படியே உங்களுக்கு தான் நினைக்கிறாரு. அவர் அவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்காக தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுவோம். உங்களோட அப்பாவுக்கும் நல்ல அபிப்பிராயம் தான் அவங்க மேலே, அதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்படணும்னு இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவும் அவருக்காக ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஸோ எல்லாமே ஒன்றா கஷ்டப்படுறாருன்ட்டு அவரோட வேலையை இவர் கொஞ்சம் ஷேர் பண்ணி, ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஆறுதலாக தான் வேலை பண்ணிப்பாங்க. ஒரு வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஊருக்கு வராங்க. இந்த ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டே இருக்காது. ஏன்னா ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஃபோன்லாம் வர காலத்துக்கு முன்னாடியே ஸோ ஃபோன் இதுவும் இல்லாமல் இருக்கிறங்காட்டிக்கும் பேசிக்கூட முடியாதா. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வர டைம் வரவும் உங்களுக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக ஒரு மாதிரி இருக்கீங்க, வெக்கப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, ரொம்ப பிரிஸ்காக இருக்கீங்க. உங்களோட அம்மா பாட்டி உங்களோட அந்த அத்தை எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒரு வருஷமாக புள்ள பூச்சி மாதிரி இருந்தா இப்போது இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருக்கா, பழைய வயனை பார்க்குறோம் போலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ எல்லோரும் வர டேவும் வருது. நீங்கள் அப்போன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. அதாவது எங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுறீங்க. பஸ்ஸும் வருது, எல்லோரும் இறங்கி வராங்க. ஸோ டேவோட அப்பா வந்துட்டு இறங்கி வருவார். வரும்போது பார்த்தா உங்களோட அப்பா கூட வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அவரும் வயன் அப்படின்ட்டு உங்ககிட்ட பெட்டியெல்லாம் கொடுக்க நீங்களும் வாங்கிட்டு அப்படியே உங்கள் கண்ணு டேவை தான் தேடுது. எல்லோரும் இறங்கிட்டே இருக்க, ஒரு வேளை லாஸ்ட்டில் இறங்குவாரான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் இறங்குறாங்க, ஆனால் அவர் மட்டும் இல்லை, பஸ்ஸே எடுத்துடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி கேட்கவும் முடியாதா. ஸோ திருன்னு முழிச்சிட்டு எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க, வந்தாச்சுமா, பஸ்ஸும் போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே மூஞ்சி தொங்க வச்சுட்டு வரீங்க. வந்தா வீட்டில் உங்களோட அம்மா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கவும் பாட்டியும் கவனிக்கிறாங்க. என்னடி ஏன் இப்படி இருக்க, ஜாலியாக போனேன், பேசலையா அந்த பையன்கிட்ட அப்படிங்க. அவர் வரவே இல்லைம்மா, இவங்களாம் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பெட்டியெல்லாம் அப்படியே அம்மா கையில் கொடுத்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா டேவோட வீட்டில் ஒரே ஒரு மாதிரி பையன் வருவான், ஹஸ்பண்ட் வருவார்னு அவரோட அம்மா எல்லாம் பண்ணி வைக்க, அவர் மட்டும் வராரா, பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவன் வரலை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, தனியாக விட்டுட்டு வந்தீங்க, உங்களை நம்பி தான் நான் அனுப்பினேன் அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஏய் இல்லடி, எனக்கு சுத்தமாக உடம்புக்கே முடியல, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் அங்கே வேலைக்கும் போக முடியாது, நான் போனா என் வேலை செய்து அவன் செய்கிற மாதிரி இருக்குது, அதனால்தான் இப்போவே கொஞ்சம் நிறையா வேலை நான் விட்டுட்டு வந்ததெல்லாம் இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் வர முடியல, அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, அவனும் நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லவும் அம்மாவுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு ஆசையாக போனீங்களா, அப்போது அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. டேவோட அம்மா அவங்களோட அப்பாவுக்கு இந்த மாதிரி 2 பேரும் பிடிச்சிருக்குதுங்க, அந்த பொண்ணு ஆசையாக வந்துச்சு, என்னால் அழுதுகிட்டே இருப்பா, அவன் வருவான் தான் பார்த்துட்டு இருந்தா, இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களே, ஒரு வாரம் கூட்டிகிட்டாவது வந்திருக்கலாம்ல அப்படிங்க. ஏண்டி எனக்கெல்லாம் இது எப்படி தெரியும், அந்த பயபெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, அப்போ அவன் தனித்தனியாக உட்காந்து ஒரு மாதிரி அழுதுதெல்லாம் இதுதான் அழுதானா அப்படின்னு அவருக்கும் இப்போ தான் புரியுது. அடிக்கடி தனியாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி எதையோ யோசிச்சுட்டே இருப்பார் அந்த ஃப்ரீ டைம்லலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படிங்கிறது அவரோட அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது. இப்படி தான் கொஞ்சம் டைம் ஆகுதா. ஸோ எல்லாம் வீடியோ காலில் வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு மேலே டேவோட அப்பா அவங்க வீட்டுக்கு வராரு. ஸோ உங்களோட அப்பா வாடா, நல்லா தூங்குனியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்னா உங்களோட அப்பாவுக்குன்னு தெரியாதுல்ல, ஸோ அதனால் அவரே வந்து பேசதான் முறைன்னு சொல்லிட்டு, டேக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட அப்பாவுக்கு இது கேட்டதுக்கே ஹாப்பி தான், சந்தோஷம்தான்டா, ஆனால் திடீர்னு அப்படின்னு கேட்க உங்களோட அம்மாவும் பாட்டியும் இப்போ எல்லாமே சொல்லிடுறாங்க. டேவோட அம்மாவும் வராங்க. ஸோ எல்லாமே முடிவு ஆகிடுது. ஆனால் நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த ஜன்னல்லே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழுகையே வருது, அழுதுகிட்டே உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ டேவோட அப்பா உங்கள் ரூம்குள்ளே வந்து வயன் அப்படின்னு கூப்பிட, வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தடிச்சுக்கிறீங்க.
அப்போ அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே நீங்கள் அந்த காட்டில் உட்காந்துருப்பீங்களா? ஸோ அங்கே உட்காந்துட்டு உங்களோட தலையை அப்படியே தடவி கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்க அவரே பார்க்க, இங்கே பாருமா, எனக்கு தெரியாது, அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, அவன் வந்ததும் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சந்தோஷமாக இருங்க. ஆனால் எனக்கு தெரியலை, நீ காலையில் கூட அவனுக்காக தானே வந்திருப்ப, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சொல்லியிருந்தா கூட்டாவது வந்திருப்பேன், மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஐயோ, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ரொம்ப பிரித்து வைக்கிற மாதிரி இருக்குது, 1 வருஷம் ஆகும் வரத்துக்கு அப்படிங்க. உங்களுக்கு அழுகையாக வருது, இன்னும் 1 வருஷம் பார்க்கவே முடியாதுன்னு எப்படி இருக்கும்? அப்போ அவர் உங்கள் கையில் எதோ கொடுக்குறாரு. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. இதுவா, இந்தா, இது உனக்காக தான், அவன் தான் வாங்கினான் அப்படின்னு கொடுக்குறாரு. பார்த்தா ஏதோ கழுத்தில் போடுற செயின் மாதிரி இருக்குது, கையில் போடுறதுக்கு ஏதோ சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, பிரேஸ்லெட் மாதிரி மணிமணியாக இருக்குது. எனக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்குன்னு எனக்கு அப்போ தெரியல, இதை வீட்டில் கொண்டு போய் வைங்கன்னு சொன்னான், அவனோட அம்மாக்குன்னு நினச்சி நான் கொண்டு வந்தேன், ஆனால் அது உனக்குங்கிறது எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. உனக்காக தான் வாங்கியிருக்கான், அவனோட ஞாபகமாக வச்சுக்கோ, சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருப்பார். இப்போ அப்படியே தான் ஒரு வாரம் கழிஞ்சு திரும்ப அப்பா திரும்ப போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்பாவும் போகிறாரு. 1 வருஷம் மறுபடியும் வெயிட்டிங் தான், இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வெறும் அந்த கனவோடையே போக, இன்றைக்கி போயிடலாம் நாளைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவருக்கும் அந்த வெறும் கனவோடையே அந்த 1 வருஷம் போகுது. அடுத்த வருஷம் அப்பா வர டைம் தான், கண்டிப்பாக இந்த வருஷம் வருவாருன்னு சொல்லிட்டு ஆசையாக போய் நிற்கிறீங்க. வழக்கம் போல் பஸ் வருது, அப்பா மட்டும்தான் வராரு. அப்பா வந்துட்டு, ஏன் அது வந்துமா, அவன் இந்த வருஷமும் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குண்டுமே சொல்லி வர்றாரு. ஏன்னா நீங்கள் அவருக்காக வந்திருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்பா ஏன்பா, அவருக்கு என்ன பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. க்ரைட்டோன்னு தான் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, உனக்காக தான் அவங்க கஷ்டப்படுறான். இந்த 1 வருஷம் அவனுக்கு கான்ட்ராக்ட் முடியலை, கான்ட்ராக்டை அவனுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, எங்களால் எதுவும் சொல்ல முடியலை, அதனால் அவன் அடுத்த வருஷம்தான் வருவான். நீ ரொம்ப எதிர்பார்க்காத, கண்டிப்பாக அவன் வந்தது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வர. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? 1 வருஷம் நாங்கள், 2 வருஷம் நாங்கள், இப்போது 3 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்பா கூட போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே உங்களோட அம்மா, என்னங்க இன்றைக்கும் அழுதுகிட்டே வரா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போய்ட்டு கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ கதவை சாத்திட்டு நீங்கள் அப்படியே உங்களோட பெட்டில் கவிழ்ந்து படுத்துட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ உங்களோட அம்மா கேட்குறாங்க, ஏங்க இன்னைக்கு அவன் வரலையா அப்படின்னு கேட்க, வரலை அப்படின்னு சொல்லவும் அவங்களோட அம்மாக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நினச்சி அதாவது ஆசைப்பட்டு ஏமாந்து போகிற மாதிரியே இருக்குது. அவங்களும் அப்படியே வந்துட்டு, என்னத்தை சொல்ல, எல்லாம் தலையெழுத்து, இந்த மழை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமாவது மழை வருமானு சொல்லிட்டு ஏக்கமாக இருக்க நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாரு, வந்துட்டாவது போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்துட்டு போகிறாருல, அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டாவது போயிருக்கலான்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு பார்த்து. இப்போ நீங்கள் அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்க, உங்களோட அந்த ஜன்னல் தட்டுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே டக்குனு ஜன்னல் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஜன்னலை வேற யார் தட்டுவா, டே தானே தட்டுவார் அப்படின்னு தோணுது. ஆனால் அவர் தான் வரவே இல்லையே. ஒரு மாதிரி குழப்பத்தோடய அந்த ஜன்னலையும் பார்த்துட்டு இருக்க, அகையும் தட்டுற சத்தம். டக்குன்னு ஓடி போய்ட்டு திறக்கிறீங்க. திறந்தா யாருமே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஏய் அப்படின்னு ஒரு சத்தம். சட்டுன்னு திரும்பி பார்த்தா டே நிற்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணை நம்பவே முடியல. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. டக்குன்னு அந்த ஜன்னல் விண்டோ வழியாக கை விட்டு அவரோட ஷர்ட் காலை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அதாவது உங்கள் ஜன்னல் வந்துட்டு ரொம்ப கம்பி நெருக்கமாக இருக்காது. ஸோ தள்ளி தான் இருக்கும். அப்போது டக்குன்னு அவர் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் அவருக்கு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவரும் அப்படி தான் உங்களை வந்துட்டு அந்த விண்டோ வழியாக, விண்டோக்கு வெளியே அவரும், விண்டோக்கு உள்ளே நீங்களும் நிற்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த விண்டோ மூலமாக நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அந்த கிஸ் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த டைம் நான் உங்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா இது
லாஸ்ட்டெல்லாம் கிடையாது, பியூரான லவ். அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து மீட் பண்ணிக்கும் போது வர ஒரு லவ். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே? ஸோ இப்படி தான் அந்த கிஸ் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சதுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுறீங்க வெளியே. உங்களோட அப்பா அப்படியே சிரிக்க, என்னங்க சிரிக்கிறீங்க, அவ்வளோ சிரிச்சுட்டு ஓடுறா அப்படிங்க. ஒரு சின்ன ட்ராமா, உன் பொண்ணுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஓடி போயிட்டு அப்படியே அந்த பக்கம் நிற்கிறீங்க. அப்படியே நின்றுட்டு கையை ரெண்டையும் அப்படியே நீட்டுவார். அதாவது ஹக் பண்ணிக்க விரிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி 2 கையை அப்படி விரித்து நிற்க அப்படியே நீங்கள் அந்த ஸ்கர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அதாவது லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு ஓடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்கர்ட் அப்படியே லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்க 2 பேரும் பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. பட் இருந்தாலும் அந்த ஹக்கு கொஞ்சம் கூட பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அவரை ஹக் பண்ணிவிட்டு அவர் கீழே விழுந்திருப்பாரு, நீங்கள் அவருக்கு மேலே விழுந்திருப்பீங்க. அப்போது அந்த ஹக்கோடையே வந்துட்டு நீங்கள் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கரமாக சும்மா சுழு முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் அப்படி தான் போதுண்டி அப்படிம்பாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அவர் கிடப்பாரா. ஸோ நீங்கள் அவர் மேலேயே படுத்துட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போது அவரும் அப்படியே போதுன்னு சொல்லிட்டு எஞ்சி உட்காந்துப்பாரு. நீங்கள் அப்படியே அழுன்னு அழுவீங்க, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டுட்டு அவரும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவார். இப்படி தான் இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது மொத்தத்தையும் ஒரே நாளில் காட்டுற மாதிரி இருக்குது. அப்போது தேவோட அம்மா ஜனல்கிட்ட நின்றுட்டு போதும் ஒரே நாளில் இத்தனையும் வேணாம் அப்படிங்க டக்குன்னு 2 பேரும் எஞ்சிப்பீங்க. ஸோ அப்படியே தலையை குடிஞ்சு நின்றுக்க, ஏண்டா ஒழுங்கா முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தா அவள் அத்தனை அழுதுருக்க மாட்டாள்ல, பாவண்டா அவ அப்படிங்க. சும்மா விளையாடி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் டேவு போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு விளையாடுறதுக்கு ஒரு வேறு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவர் அப்படி உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு சரி ஓகே போ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்ல ஓடி அப்படின்னு உங்களை விரட்டி விட்டுருவார். நீங்களும் அப்படியே வந்துட்டு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்ப ஓடி வந்து டேவை வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணி அகைன் வந்துட்டு அந்த லிப்டு கிஸ் தான். ஸோ நல்லா ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவருக்கு ஒரு பேர் வெக்கம் தான். ஸோ அப்படியே அந்த வெக்கத்துலேயே வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போது கொஞ்சம் அப்படியே எல்லாம் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே தேவோட வீட்டிலேருந்து மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு நிச்சயம் பண்ணுற மாதிரி வராங்க. இப்போ உங்களோட வீட்டில் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அழகாக நிச்சயம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண தேதி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒரே ஒரு வாரம் தான். ஏன்னா டேக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த வாரத்தில் போகிற மாதிரி இருக்கும்ல. ஏன்னா மழை வந்தால் தான் உண்டு, மழை வரலன்னா போயே தான் ஆகணும். இப்போ அந்த கண்டிஷன் தான். அதனால் பேசாமல் கல்யாணத்தை பேசிக்கிறோம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணத்தையும் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 பேர்த்துக்குமே நீங்கள் டேவோட வீட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த வெட்டிங் நைட் தான் ரொம்ப அழகாக உங்களுக்கு போகுது. ஸோ அந்த வெட்டிங் நைட்லாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே மார்னிங் டே அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரே போர்வைக்குள்ளே அப்படியே ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கா. கேட்குறாரு, ரொம்ப மிஸ் பண்ணுவேல்ல அப்படிங்க. அப்படிங்கிறீங்க. சீக்கிரம் வந்துடுவேன், இந்த வருஷமும் மழை இல்லை அப்படிங்கிறாரு. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஒரு குட்டி ஸ்மைல் தான். அப்படியே உங்களோட கண்ணத்தில் ஒரு ஹெட்லைன் கிஸ் பண்ணிவிட்டு சாஃப்டா ஒரு குட்டி பெக் மாதிரி உங்கள் லிப்ஸ்லேயும் கொடுப்பாரு. நீங்களும் அப்படி தான் கண்ணை முடியெல்லாம் ஃபீல் பண்ணிப்பீங்க. இப்போது விடியுது. எல்லா திங்ஸும் அம்மா ஆல்ரெடி டேக்கு பேக் பண்ணி வச்சாச்சு. எதுக்கு திரும்ப ஃபாரின் போகிறதுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் உங்களோட அப்பாவுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ இதெல்லாம் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிவியில் கேட்கல. பட் இருந்தாலும் இவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுவாங்கள்ல, அப்படி தான் அவளுக்கு நான் அதை பண்ணும் இதை பண்ணும் உட்காந்து பண்ணு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி யாரோ மாதிரி அவர்கிட்ட பேசக்கூட முடியாமல் நின்றுருப்பீங்க. பட் இந்த டைம் அவரோட ஒய்ஃபாக இருக்கிறீங்க. போயிட்டு எல்லோரும் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறீங்க. இன்றைக்கின்னு பார்த்தா அந்த பஸ்ஸும் லேட்டு. எல்லோரும் என்னது இந்த பஸ்ஸும் லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. கரெக்டாக பஸ் அவ்வளோ தூரத்தில் வரும். பஸ் வரும்போது நீங்கள் டேவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. போகணுமா அப்படிங்கிற மாதிரி அழுக வருது. அந்த குழந்தை தானே திரும்ப வருது, ப்ளீஸ் இரு அப்படிங்கிற மாதிரி. அப்போது அவரும் வந்துட்டு உங்களோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் என்னென்னா அந்த பஸ் வந்து நிற்கும். ஒரு ஸ்டெப்பு அப்படியே அந்த பஸ்ஸில் கால் எடுத்து வச்சுருப்பாரு. அப்போது உங்களோட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா. அது எப்படின்னா ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, பட்டப்படப்படப்புன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது.
அதை அப்படியே அவரும் பார்த்துட்டு அல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற போவார். எங்கே இருந்துதான்னு தெரியல, சடனாக சட சட சடன்னு மழை வருது. யாருமே நம்ப முடியல. அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்களும் அப்படி தான் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. 3 வருஷமாக வெறும் வெயிலை மட்டுமே பார்த்து வாழ்ந்த கிராமம் திடீர்னு மழையை பார்க்குது. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அழுகிறீங்க. அந்த மலையில் கூட அவருக்கு அது தெரியுது நீங்கள் அழுகிறது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெப்பு அந்த பஸ்ஸோட ஃபூட்டு, அதாவது ஒரு ஸ்டெப்பு, அதாவது கால் பஸ்ஸோட ஸ்டெப்பில் இருக்கும், ஒன்று கீழே தரையில் இருக்கும். அப்படியே நினச்சிட்டே அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. ஸோ அந்த பஸ்ஸோட கண்டக்டர் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் என்னப்பா இந்த தடவை கடவுள் உங்கள் பக்கம் போல், மழை தான் வந்துருச்சுல, இறங்குங்க எல்லாம், போயிட்டு விவசாயத்தை பார்க்குற வழியை பாருங்கள், போதும் போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுங்கெல்லாம் இறங்க சொல்லிட்டுருக்காரு. உங்கள் ஊர்லேருந்து கிளம்புன எல்லா ஆண்களும் வந்துட்டு அந்த ஜென்ஸ் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக இறங்கி அந்த மலையில் நிற்கிறாங்க. நீங்கள் ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க, அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ஸோ இப்படி தான் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் ஃபார்மிங் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வாங்க. நீங்கள் உங்கள் டே கூட வாழ்கிற மாதிரி. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ அந்த ஹாப்பி என்டிங்கோட அந்த மலையில் நினச்சிக்கிட்டே நீங்கள் அன்ட்டே நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிக்கிறேன். அண்ட் போதும் டியர், கனமுலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, ஓகேவா? ரொம்ப ஃபோர்ஸாக நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, பட் போதும், கண்ணு முடிச்சுக்கோங்க. ஓகே டேஸ், ஒன் ஷாட் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? டைட்டில் ஸ்டோரிக்கு கொஞ்சமாவது செட் ஆச்சா என்னன்னு தெரில. சரி, ஓகே, டடா, பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?